ஹலோ गाइस, இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது 99 Nights in the Forest. அதுவும் 4 players. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். போய் நம்ம ஆங்கிரியா மரத்தை வெட்டுவோம். நம்ம போய் இப்போ ஆங்கிரியா கோல் எடுத்து கேம்ப் ஃபயர் அப்கிரேட் பண்ணலாம். கைஸ் நம்மலாம் வீரமா ஃபுட் எடுப்போம் கைஸ். சொல்றது ஒரு வீரம் கைஸ் தலைவருக்கு. நம்ம மேப் செய்யலாம். எதுக்குடா ஸ்டார்டிங்லயே மேப் செய்யற? ஐ அம் a pro. இவன் வேற. சரி மேப் செஞ்சிட்டியா? போய் வேற ஏதாச்சும் வேலையை பாரு. அண்ணன் பாடுற இப்போ ஃபுட் எடுக்கிற வேலையை பாருன்னொன்னே அண்ணன் ஏதாவது ஒரு வேலை பார்த்துனே இருப்பேன். இல்லை கையெல்லாம் கொஞ்சம் போயிட்டு நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? 4 பேர் விளையாடுறான ஒருத்தர் பேச மாட்டேன், ஏன்னா அவனுக்கு கொஞ்சம் கோல்டு. சரி நம்ம ஃபுட்டும் உட்டியும் எடுத்து கேம்ப் ஃபயர் அப்டேட் பண்ணலாம். அவன் வேற, அவன் அப்கிரேட் பண்ணல கைஸ், நான் தான் அப்கிரேட் பண்ணினேன். அவன் சாப்பாடு மட்டும்தான் எடுத்துகிட்டு இருந்தான். கைஸ் நான் தான் அப்கிரேட் பண்ணேன். மரத்தை வெட்டி எடுத்துகிட்டு போய் போடுறோம், எதா பண்ணுறோம். கைஸ் நம்ம கிட்டு கண்டுபிடிக்க போகிறோம். போய் ஒரு உல்ஃப் அடித்து கொண்டுட்டோம். இப்போ திரும்பி வரோம். கைஸ் நம்ம தான் ஃபஸ்ட்டு கிட்ட கண்டுபிடிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தேன் கைஸ். நம்மளை ஏமாற்றிட்டாங்க கைஸ். நம்ம கொஞ்சம் கேம்ப் ஃபயர் அப்புறம் இந்த ஸ்க்ராப்லாம் கொஞ்சம் எடுக்கலாம், அந்த கிராஃப்டிங் டேபிள் அப்கிரேட் பண்ணுறதுக்கு. இப்போ சைடில் எதுவும் ஸ்க்ராப் இருக்குது, அதை எடுக்கலாம். ஆங்கிரியாக எடுப்போம். இதுவரை பேக்லேயே கிடைக்குதே, ஓடுறா பிச்சுக்குன்னு. ஆங்கிரி எடுப்பா. யார்ரா இவன் கோமாளி? போய் எடுப்போம் எதையாவது ஒன்றுத்த. இங்கே ஒரு டோர் இருக்குது, அது போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பின்னாடியே திருப்பி பேக்லேயே கிடைக்க வருது கைஸ். நம்ம ஓடுவோம் ஆங்கிரியா. ஆட தெரிஞ்சா ஆடுறாள்னா போடா. கைஸ் ஓப்பன் பண்ணுறா, தள்ளி விட்ருவோம் இவனை. வா இப்போ நம்ம ஓப்பன் பண்ணுவோம். கைஸ் நம்மளை தள்ளி விட்டாங்க கைஸ். என்னங்க கைஸ் ரிவெஞ்ச் வாங்குவோம் நம்ம. தலைவரும் செமையாக எங்கேயோ அடி வாங்கியிருக்காரு போல். ஓப்பன் பண்ணுவோம் ஆங்கிரியா. இப்போது என்ன கிடைக்கிது? குட் டாக்ஸ். ஃபஸ்ட் டேலேயே குட் டாக்ஸ் கிடச்சிச்சு. அப்புறம் நம்ம தான் ஸ்வெட்டு பாருங்க. போய் இந்த குட் டாக்ஸ் வச்சு அதை அடிப்போம். போடு. என்னடா வெளுத்தே குறைய மாட்டேங்குது. சரி நம்மளை அப்புறம் கட்சி கொதறி வச்சிட போகுது, நம்ம போயிடலாம். கைஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு கிட் கண்டுபிடிக்க போய் தான் கைஸ் வந்து பின்னாடியே கச்சிச்சு கைஸ். ஆமாம் கைஸ், இவர் அதுக்கு தான் எல்லாரையும் கூப்பிட்டு போகணும் தனியாக. அப்படியே போய்டுவார். பாருங்க கைஸ், கொத்து கொத்தா ஃபுட்டு இருக்குது. இவன் என்ன பண்ணுறானோ இல்லையா கைஸ், ஃபுட்டை மட்டும் எடுத்துடுறான். ஆமாம் கைஸ், இட்ஸ் ஓகே. நீங்கள் பட்டு இட்ஸ் ஓகேன்றவர் தலைவர். டேய் உனக்கும் ஏற கஷ்டமாக இருக்குமா? எனக்கு ஒன்றும் அப்படி இருக்கும். கீழே கீழே விழுந்துருவேன். ஒரு சில வாட்டி உல்ஃபு கூட மேலே வந்து பின்னாடியே கடிச்சிடும். டேய் வேலை ஏறினா எதுவுமே பிரயோஜனமாக இல்லைடா. என்கிட்ட இருக்க ஓல்டு ஃப்ளாஷ் லைட்டே இருக்குது கைஸ். இவங்க பாருங்க கைஸ், நம்மளை விட்டு ஃபயர்லாம் அப்கிரேட் பண்ணுறானுங்க. சரி அவனுங்களே பண்ணிட்டோம். சரி கைஸ் நம்ம நாளைக்கு காலைல நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அப்படியே மரத்தையும் வெட்டி சாப்பிளிங்லாம் எடுத்து வருவோம். ஆமாம் எடுத்துகிட்டு வந்து மரத்தை நட்டுவோம் கைஸ். ரியல் லைஃப்பில் யாரும் மரத்தை வெட்டாதீங்க, நாங்கள் இதில் வெட்டுறோம். ஜஸ்ட் கேம். ஃபஸ்ட் டேயில் வெளில சுற்றலாம், பெருசாக யாரும் வரமாட்டானுங்க. செகண்ட் டே ஆயிடுச்சு கைஸ் சொன்னோன்னே. டேய் ஃபஸ்ட் டேன்னு ரொம்ப சொல்லாதடா. ஃபஸ்ட் டேவே ராம் ஒரு வாட்டி வந்து என்னை முட்டி தூக்கிட்டான்டா. ஓ மை காட். கைஸ் மறக்காமல் லைக், சப்ஸ்கிரைப், ஷேர், மறக்காமல் அந்த பெல்லை காலில் டிங்குன்னு தட்டி விட்டுருங்க. ஆங்கிரி கமெண்ட்ஸையும் போடுங்க. சரி இப்போ நம்ம போய் கிளம்பி ஃபஸ்ட்டு நம்ம அதை வுட்டு சாப்பிட்டிங்கலாம் எடுக்கலாம். நான் ஒரு செஸ்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அந்த செஸ்ட்லேருந்து செயின் சாக் கிடச்சிருக்கு. போடு. உங்களுக்கு செயின் சான்னு கேட்டதா ஜெயின் சாக்குன்னு கேட்டதா கைஸ்? ஜெயின் சாக்கா? என் காதில் அப்படி தான் விழுந்தது. யாருக்கெல்லாம் என்ன கேட்டதுன்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். கைஸ் சமத்தியும் அடி வாங்கிட்டோம் கைஸ். இந்த உல்ஃபு கிட்ட அதை அடிக்கலான்னு போனால் அது 2 உல்ஃப் கிட்ட போயிடுச்சுப்பா. செம்ம அடி நம்மளுக்கு. தேவையில்லாமல் போயிட்டோம் போல் அதுக்கிட்ட. நம்ம அப்புறம் பக்கத்தில் ஒரு ரேபிட் இருந்தது, அதை அடித்தா ரேபிட்டோட ஃபுட் எடுத்து கொடுத்தாச்சு. அது ஒரு குட் சாக் வாங்கியிருக்கோம். அவனுக்கு மட்டும் எப்படி ஜெயின் சாக் கிடைக்கலாம்? கைஸ் 1 மம் பண்றாங்க கைஸ். 1 மம் பம் பம் இதுல மொட்டை பட்டு கேட்ல தா கைஸ் இவன் சிங்கம் பிஜிஎம்லாம் போடுறான். கைஸ் நம்ம வெற்றிகரமா ஃபர்ஸ்ட் கிட்ட கண்டுபிடிச்சாச்சு. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு போய் செகண்ட் கிட்ட கண்டுபிடிச்சிடலாம் கைஸ். அதுக்குள்ள நம்ம போய் கண்டுபிடிக்கணும் கைஸ். பம் பம். குடி மாவட்டத்துல மொட்டை இப்போ அந்த உல்ஃபுக்கு இப்படி தான் இருக்கும். ஓங்கி அடிச்சா 110 வெயிட்ரா. வேற 2 அதில் அவுட் ஆயிடுச்சு அது. ஆமாம் கைஸ், சிங்கத்தை நேரில் பார்த்துருப்பேன், செத்து போய் பார்த்துருப்பேன், எங்கே வேணால் பார்த்துருப்பேன் கைஸ். ஆனால் நேரில் பார்த்துருக்கியா அப்படின்னு கேட்டால் நான் தான் கைஸ் சிங்கம். You have seen lion in photos, in movies and on TV also. Have seen in cage. Have you seen him walking in jungle? Have you seen him hunting? If I hit, it will weigh 1.5 tons. Want to see? Want to see? Want to see? Bom bom.
கைஸ் நான் அவன் தான் ஃபஸ்ட்டு சொன்னேன் நேரில் பார்த்துருக்கோன்னு. தான் நேரில் தான் பார்த்துட்டோமே. இவன் சிங்கம்லாம் இல்லை, இவன் ஒரு எலி. கைஸ் ஐ மீன் அது ஜூவில் இருக்குது. சரி இந்த இங்கி பிங்கி இங்கி போட்டு இந்த டோருக்கு போனோம். அதாவது உல்ஃப் இருக்கா ஒன்றுமே இல்லை. என்ன கைஸ் இவன் வேறு கைஸ் இவன் அப்கிரேட் பண்ணுறான். இவன் ஸ்வெட்டுன்னு நினச்சாதீங்க, நம்ம தான் ஸ்வெட்டு. கைஸ் போய் சொல்கிறேன் கைஸ், நான் தான் கைஸ் ஸ்வெட்டு. நான் போய் ஸ்க்ராப்பு வுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டேன் கைஸ். கைஸ் நான் தான் ஸ்வெட்டு. பொம் பொம் டோரில் என்ன இருக்க போகுதுன்னா கைஸ் வெள்ளட்டன் போய் விட்டுச்சு. ஒரே அசிங்கமாக போச்சு. என்ன கைஸ் அப்டேட்டாக பண்ணிட்டு இருப்பான், நம்ம போய் பண்ணுவோம் அடுத்தது. கைஸ் எல்லாத்துக்கும் நான் தான் கைஸ் ஆனிவே, ஏன்னா நான் தான் வுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். ஏன்டா இப்படி பொய்யா சொல்கிறேன்? நான் தான்டா போய் சாம்பிளிங்கு வுட்டெல்லாம் வெட்டி எடுத்துன்னு வந்தேன். நான் சாம்பிளிங் கூட நட்டு வச்சுருந்தேன். சண்டை போடாதீங்கப்பா சின்ன பசங்க பாரு. சரி நம்ம பங்குக்கு இப்போ பண்ணுவோம். இந்த குட் பெட்டை பண்ணியாச்சு. ஆங்கிரியா யாரா செஞ்சது இந்த ஓல்டு பெட்டை? டே அது ஓல்டு பெட்டுடா, குட் பெட்ரா. ஓ மை காட். சரி யார் செஞ்சது? நான் தான்டா செஞ்சேன், ஏன்னா நான் ஒரு ஆங்கிரிடா. கைஸ் இங்கே அவன் ஃபஸ்ட்டு கிட்ட கண்டுபிடிச்ச இதில் நம்மளுக்கு ஒரு கேசலின் கேன் மாதிரி கிடச்சிருக்கு. அடுத்தது என்ன வீடியோ போடலான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இட் அப்ரோச்சிங் கைஸ். என்னடா கோரஸ்லாம் பாருங்க. சரிடா கத்துறடா. அடுத்த வீடியோவில் நாங்கள் நேம் ரிவீல்ஸ்லாம் பண்ணுறோம். ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகும் மோஸ்ட்டாக. கைஸ் அங்கே மொத்தமாக 5 பேர் இருக்கோம் இதில். நெக்ஸ்ட் வீடியோ மோஸ்ட்லி நம்ம மைண்ட் கிராஃப்ட் போடலாம், இல்லை ஃபார்ட்நைட் போடலாம். கைஸ் நம்மளுக்கு ரிவால்வர் கிடச்சிருச்சு கைஸ். இப்போ பாருங்க நம்ம செகண்ட் கிட்ட போய் ஃபைன் பண்ணுறோம், எல்லாருக்கிட்டையும் மாஸ்க் காட்டுறோம். கைஸ் இப்போ மைண்ட் வைஸ் எப்படி இருக்கு தெரியுமா? இவன் போய் கிட்ட எல்லாத்தையும் போட்டுருவான். கடைசி உல்ஃபை போட்டேன்னு நம்ம போய் அந்த கீ எடுத்துன்னு ஓடி போய் செகண்ட் கிட்ட எடுத்துன்னு வந்துடலாம். அதுதான் என் பிளான். சக்ஸஸ் ஆக விடக்கூடாது. அதுக்கு முன்னாடி நம்ம ஆங்கிரி ஆகிட்டோம். கைஸ் இவன் கையை விரிச்சிட்டாங்க கைஸ் ஃபுட்டு இல்லைன்னு. அங்கே வேறு ஆல்ஃபா வேறு இருக்குது, ஆல்ஃபா உல்ஃபு. நம்ம அப்படியே போயிட்டு ஃபுட்டை கொஞ்சம் எடுத்துக்கணாச்சு. போடு என்னடா அவனுங்க கூட்டமாக தோத்துறாங்க. ஓடி போயிடலாம் நம்ம. ஃபயர் வேறு கைஸ் இவனுங்க ஃபயரை போட்டானுங்க போல். 100க்கு ரீச் ஆயிடுச்சு ஆங்கிரியா. இப்போ கைஸ் அவன் எடுத்துக்கிறான் கைஸ். எவனோ ஒருத்தன் அந்த கீயை. ஓ மை காட் கைஸ் நம்ம ஆங்கிரியாக இருக்கோம். கைஸ் நம்ம இப்போ என்ன பண்ணுறது கைஸ்? அங்கே மழை இருக்குல்ல, அதுலேருந்து கீழே குச்சி நாங்கள் போய் செகண்ட் கிட்ட கண்டுபிடிக்கிறோம். கைஸ் விடவே கூடாது. நம்ம யாரும் வம்பு தும்புக்க போவானா கைஸ்? ஆமாம் கைஸ் வந்தால் இவர் அவுட் ஆகிடுவார். சொன்னோன்னே நான் அவுட் ஆகிட்டேன் கைஸ். இவன் அப்படி தான் கைஸ், இவன் அப்படி தான் கைஸ். அந்த கோஜோஸ் பேக் தான் கைஸ் இவனை ரீவே பண்ண. அவனே ஒரு நியூ பிளேயர் தான் கைஸ். கைஸ் அதெல்லாம் இல்லை, நான் நல்லதாக இல்லை. தேர்ட் கிட்ட நான் தனியாக ஃபைன் பண்ணல, என் பேர் ரிவீல் பண்ணுறான் அப்புறமா. கைஸ் கோஜோஸ் பேக் அவனை ரீவே பண்ணுறதுக்குள்ளே நம்ம போய் செகண்ட் கிட்டே கண்டுபிடிச்சி வந்துட்டோம். ஒரு மிஸ்டீரியஸ் குரூப் வேறு நம்ம கேம்ப் ஃபயருக்கு போயிட்டுருக்கு. வேகமாக போய் நம்ம அவங்களெல்லாம் கில் பண்ணலாம். அவங்க கில் பண்ணலன்னா நம்மளை வந்து போட்டுருவாங்க. டியர் வேறு பாருங்க கைஸ் போட்டுக்கிட்டே இருக்கு அவனை. டேய் வேகமாக கேம்ப் ஃபயருக்கு ஓடுறா. வந்துட்டே இருக்கேன்டா. டார்ச் அச்சா போயிடும்னானுங்கடா. அச்சனை பறக்க விட்டுருச்சுடா அது எங்கேயோ. இனிமேட்டு அதை 50 முக்கே போக மாட்டோம். ரிவால்வர் ஆமோவும் அப்புறம் ஜெயின் சாக்கும் வாங்கியிருக்கோம். அவளை தான் நம்ம ஸ்ப்ரெட் ஆகிட்டோம். இப்போது எல்லாரையும் போடுவோம். நம்ம பேக்ரவுண்ட் ஏதாவது சத்தம் மாதிரி கேட்கலாம். அது ஒன்றும் வேறு எதுவும் இல்லை, அது கேம் பிளேயோட சவுண்டு தான் கைஸ். அதை கொஞ்சோண்டு வச்சா நல்லா இருக்கும் தான் வச்சுருக்கோம். ஆமாம் ஈஸிட்டே கைஸ். யாருக்கும் தெரியாமல் இந்த கிட்ட போய் ஃபைட் பண்ணிடலாம். அதனால தான் கொஞ்சம் சவுண்டு கம்மியாக பேசுகிறேன். நல்லா கேட்குது. நீனே போயிட்டு இப்போ அவுட் ஆகிட்டு வருவ பாரு. கைஸ் அவனே அவுட் ஆகிட்டா நம்மள சொல்கிறாங்க கைஸ். டேய் சும்மா இருடா, நீ ஆல்ரெடி ஒரு வாட்டி அவுட் ஆகிட்ட பசிச்சு. நானாச்சும் போய் ஒரு ஆல்ஃபா உல்ஃப் கிட்ட தான் அவுட் ஆனேன். பரவாயில்ல நான் அத்தனை ஆல்ஃபா உல்ஃபை போட்டேன்டா. சண்டை போடாதீரா கைஸ் இவன் தாத்தா மாதிரி பேசிட்டு இருக்கான். கைஸ் என்ன கைஸ் இது இப்படி அடிக்குது இந்த ஆல்ஃபா உல்ஃபு? நோ கைஸ் திருப்பி போயிடலாம் கைஸ். ஒரு வேளை நம்மளும் அவுட் ஆகிட்டுட்டா ஒரே அவமானமாக போயிடும். கைஸ் ஹங்கிரியா? நோ டேய் எப்படியோ வீட்டுக்கு வந்துட்டேன் கைஸ். முதல்ல இவனுங்க எடுத்துகிட்டு வந்தாங்க கொஞ்சம் ஃபுட்டு, அதை இவனுங்களே சாப்பிட்டு காலி பண்ணிட்டானுங்க கைஸ். டேய் நாங்கள் எங்கடா சாப்பிட்றேன்? எங்களுக்கு அவ்வளோ பசிக்குதுடா. எனக்கு வெறும் ஸ்டார்விங் அந்த மாதிரிலாம் வந்தாதான்டா. இப்போ பாடுறா நானும் கோஜஸ் பேக்காக ஆங்கிரியாக மரம் வெட்டிக்கிட்டு இருக்கோம்டா. எல்லா சாப்பிட்லிங்கும் நானும் வந்து நன்னேன். கைஸ் நம்மளுக்கு ரைஃபிள் ஆமோ கிடச்சிச்சு, ரேம் வேறு வருவோம். பாருங்க கைஸ் இங்கே ஒரு ஆங்கிரி செஸ்ட் இருக்குது. அந்த செஸ்ட்லேருந்து தான் கைஸ் நான் ஜெயின் சாக்கு எடுத்தேன் யாருக்கும் தெரியாமல். அயன் பாடி கிடச்சிச்சு. அவள் தான் நம்ம போய் இப்போ திருப்பி அடிப்போம் அந்த பியர்ஸ் எல்லாம். எந்த மணல் ராலியும் குறுக்க வந்துடாதீங்கப்பா. மணல் லாரி மீன்ஸ் வேற யாரும் அந்த ஆல்ஃபா உல்ஃப் தான். போய் பியர் அடிக்கும் போது இவனுங்க வந்துருவானுங்க. ஆமாம் கைஸ் இந்த சைடு ஃபுல்லாக வந்து ஆல்ஃபா உல்ஃப் பிரச்சனை. அந்த சைடு என்னன்னா ஃபுல்லாக வந்து அந்த சாதா உல்ஃபு.
யார் வம்புத்துமுக்கும் போகாதது வந்து வெறும் அந்த பியர் மீன் இந்த பன்னி மட்டும்தான். அவன் பாட்டுக்குன்னு அவன் வேலை உண்டுன்னு இருக்கான். ஆமாம் கைஸ், இவனுங்க பாருங்கள் என்ன ஃபயரே அப்கிரேட் பண்ணல போல். கைஸ் திருப்பி வந்துச்சு கைஸ். இது அடிச்சிச்சு கைஸ் நம்மளை. போட்டாச்சு கைஸ். இப்போ பாருங்கள் அந்த பியர் அடித்து பறக்க விட்றோம் ரைஃபிள் வச்சு. ரீலோடே நான் பண்ணலையா, பண்ணிகிட்ருக்கோம் ஆங்கிரியா. நான் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது நம்மளுக்கு வேறு இங்கேருந்து. கைஸ் நான் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிட்டேன், ஒன்றுமே தெரில. என்ன கைஸ் அவனுங்களோட அந்த கலர்லேயே நம்மளை எடுத்துகிட்டு வந்து விட்டானுங்க. திருப்பி கொஞ்சம் வந்தேன், கொஞ்சம் நேரம் கழிச்சு. போடு அவனுங்கள. போ கடிக்கிறானுங்க கைஸ் பின்னாடி. ஓடுவோம் இதை எடுத்துகிட்டு ஆதிவாசி மாதிரி. இதுக்கு தான் தனியாக போகக்கூடாது. கைஸ் ஐபேடில் சார்ஜ் போய் நான் வெளியே போயிட்டேன் கைஸ். என்ன கைஸ் இது, இவனையாவது கூப்பிட்டு போகலான்னு பார்த்தா சை. இப்போ என்ன கூப்பிட்டு போடா, தனியாக போய் அவுட் ஆகிடாதரா. உன்னை மட்டும் நான் எப்பவுமே கூப்பிட்டு போக மாட்டேன்டா. என்னை விட்டு எல்லாக்கிட்டையும் ஃபைன் பண்ணிங்களே வச்சுக்கிறேன்டா. ஐயோ ராம் வேற வந்துட்டாங்க கைஸ். அவ்வளோ துரத்துறாங்க கைஸ். யாராவது ஹெல்ப்மே பண்ணுங்கடா. எல்மி கைஸ் இதுக்கு தான் ஃபர்ஸ்ட் டே அன்றைக்கே சொன்னேன் அவனை பற்றி நீ எதுவும் சொல்லாதான் வந்து முட்டி தூக்கிடுவான்னு. கைஸ் அவன் ரொம்ப ஆங்கிரி கைஸ். டார்ச் போயிடுச்சு கைஸ். இதுக்கு தான் யாரை பற்றி எதுவும் பேசக்கூடாது. அப்பா வந்துட்டேன் கைஸ். ஐயோர் ஆங்கிரியா ஏதாவது ஃபுட்டு எடுத்துன்னு போன கொஞ்சம் ஃபுட்டு வேறு. அப்பா ஃபுட்டு கச்சிச்சு. இப்போ தான் கைஸ் நிம்மதியாக இருக்குது. கைஸ் அப்போ சொன்னால கேம்ப் ஃபயர் அப்கிரேட் ஏன்டா பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு. அந்த ஃபயர் அப்கிரேட் ஆகிறதுக்கு நாங்கள் கிட்டத்தட்ட 50 விட்டு போட்டோம். அப்போ கூட 50 தான் வந்திருக்கு. ஆமாம் கைஸ் அது கொஞ்சம் லேட் தான் ஆகும் போல். நான் வேறு மெட்கிட்லாம் எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போ பாருங்கள் ஒரு பியரை போட்டாச்சு. இன்னும் ஒரே ஒரு பியர் தான் கைஸ். நான் இதுக்கு முன்னாடி நானும் கசினோ விளையாடிருக்கோம். இப்போ லெவல் 6 கூட்டு போகிறதுக்கு நாங்கள் அந்த காட்டில் இருக்க எல்லா சின்ன மரத்தை வெட்டி எடுத்துன்னு போய் போட்டோம். அப்படியா விஷயம் கைஸ். மெட்கிட்ட யூஸ் பண்ணிட்டோம், நம்மளை அடித்து பார்க்க விட்டுச்சு அந்த பியரு. நீங்கள் வேணா பேஸில் போய் காமிக்கிறோம். அங்கே பாருங்கள் வெறும் ஒரே ஒரு இடத்துல தான் நிறைய இதை நாங்கள் நட்டு வச்சுருப்போம். மற்ற சுற்றி இருக்க எல்லா இடத்துலையும் மரத்தை வெட்டிகிட்டு இருப்போம். அப்படியா விஷயம், நானே சரியாக கவனிக்கல. ஏன்னா பெரிய மரத்தை வெட்ட நம்மக்கிட்ட ஸ்ட்ராங் ஆக்ஸும் இல்லை, செயின்ஸாகவும் இல்லை. அண்ணன் நான் கிடைக்க போகுது பாரு இந்த செஸ்ட்டில். எப்படிடா நீ சொல்லுவ? சும்மா அடிச்சு விட வேண்டியது தான். அதாவது கிடைக்கலாம் அசிங்கம், கிடைச்சதுலாம் நல்ல விஷயம். இப்போ என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போமா? என்ன கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்க கைஸ்? மறக்காமல் கமெண்ட்டில் திருப்பி சொல்லுங்கள். என்னது இது? சைன்ஸா? சொன்னல நான் ஒரு ஆங்கிரியா வாய் நல்லா வாயின்னு. கைஸ் இந்த பியர் உல்ஃப் நாளைக்கு அவன் வந்தானா கொடுத்துடலாம். அது பியர் உல்ஃப்டா, பியர் பெல்ட்டுடா. ஓ மை காட், சாரி கைஸ். கைஸ் இவனுக்கு என்னமோ ஆயிடுச்சு கைஸ். மழை பெய்யறப்ப போய் மரத்தை வெட்டி எல்லா மரத்தையும் வெட்டாக்கிட்டாங்க கைஸ். அதுக்கு நான் வெட்டல கைஸ். நான் அதாவது வாங்கலாம், ஐ மீன்ஸ் அந்த கிராஃப்டிங் டேபிள் ஏதாவது அப்கிரேட் இல்லை அதை வாங்கலாம் தான் கைஸ் இது பண்ணேன். கைஸ் இவங்ககிட்ட நான் அப்பத்துலேருந்து கேட்டுருந்தேன் கைஸ், எங்கடா அப்போ சேஞ்ச் ஆச்சுன்னு சொல்லவே மாட்டேங்கிறாங்க கைஸ். கைஸ் நான் சொல்லுவேன் கைஸ், இருங்க கைஸ் கூப்பிட்டு போகிறேன். நீங்கள் நைட் ஆயிடுச்சு, நைட் போனா இன்னைக்கு வர எனக்கு தெரிஞ்சு நைட்டில் வந்து நம்மளை அட்டாக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் அட்டாக் பண்ணுவானுங்க. நம்ம அந்த ராடெல்லாம் எடுத்து வச்சாச்சு ஆங்கிரியா. உல்ஃப் பெல்ட்டை கொடுத்து ஸ்ட்ராங் ஆக்ஸ் வாங்கிக்கலாம் கைஸ். எங்கடா ஸ்ட்ராங் ஆக்ஸை காணும்? டேய் வேர் இஸ் மை ஸ்ட்ராங் ஆக்ஸ்டா? ரிசீவ்டு ஸ்ட்ராங் ஆக்ஸா? டேய் இல்லைடா என்கிட்ட அது. ஏன்னா நீ செயின்ஸ் அதோட சூப்பரான வெப்பன்லாம் உனக்கு வராது. அப்படியா? சை இது தெரியாமல் போச்சு. நான் ஸ்ட்ராங் கிளாஸ் லைட்டாவது வாங்கியிருப்பாங்கடா. இருங்க கைஸ் இவனுங்களை கூப்பிட்டு போவோம் அந்த கிட்டுக்கு. இந்த மிஸ்ஸிங் கிட்டுக்கு இல்லை, அந்த இவனுக்கு சைன்ஸாக வேணும் நான் என்கிட்ட அடம் பிடிக்கிறானுங்க சின்ன பசங்க மாதிரி. இருங்க கைஸ் நம்ம போகும்போது மரத்தெல்லாம் வெட்டிகிட்டே போகலாம். ஆனால் ரியல் லைஃப்பில் தயவு செய்து வெட்டாதீங்க. ஈஸிட்டு தான் நேற்றுக்கடா போகிறப்ப மரத்தை வெட்டி வேஸ்ட் பண்ணுற, அதான் வெட்ட ஆகுதுல கைஸ். சும்மா வெட்டிட்டு போகிறேன் கைஸ் கேம்னால. எங்கடா கூப்பிட்டு போகிற? திரும்பி கேம்ப் ஃபயர் போடுற? அதான் அங்கே காமிச்சேன்டா. என்னத்துக்குடா திருப்பி வந்துட்டீங்க குச்சி கைஸ்? நான் கூப்பிட்டு போய் அங்கே இருக்குடா அப்படின்னு காமிச்சேன் கைஸ். நான் அங்கே போனால் திருப்பி அவுட் ஆகிடுவோன்னு நீங்கள் வந்துட்டேன் கைஸ். இவனுங்களும் வந்துட்டானுங்க. அங்கே தான் யாருமே இல்லையா, பியரையும் தான் நீ கொண்டியடா கைஸ். வந்துட்டானுங்க கைஸ். நோ கைஸ் போட்டானுங்க கைஸ். என்ன கைஸ் நான் தான் இப்போ அவனுங்க பின்னாடிலேருந்து அடிச்சுக்கின்னு இருக்கேன். அந்த 2 கிராஸ் போ கல்டிஸ்ட்டையும் போட்டேன். இப்போ இவனுங்க தான் இருக்கானுங்க, அவனை போய் காப்பாற்றுவோம் கோஜம். என்னையும் போட்டானுங்க கைஸ் ஒன்றா வரும் ஒரே அடியில். கைஸ் இப்போ என்ன கைஸ் பண்ணுறது? நம்ம வேறு ஜெயிப்போன்னு வாக்குறுதி கொடுத்துருக்கோம். எப்படியாவது போடுறா கோஜோ. டேய் போட்டாங்க கைஸ் நம்மளை எல்லாரும் சேர்ந்து. கைஸ் இந்த கல்டிஸ்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காங்க. நம்ம என்ன அடுத்த வீடியோவில் கோவாலா கிட்டேயும் கண்டுபிடிச்சி கல்டிஸ்லாம் போட்டு 1000 days போகலாம்.
கைஸ் மறக்காமல் அப்படியே ஷேர் கமெண்ட் பண்ணிடுங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை டிங்குன்னு தட்டி விட்ருங்க. அது மட்டும் பண்ணாதீங்க, லைக்கும் பண்ணிடுங்க. கைஸ் அப்படியே கொஞ்சம் எங்களுக்கெல்லாம் சப்போர்ட்டும் கொடுங்க. ஆமாம் காய்ஸ். ஓகே காய்ஸ்.